ஹாய், வெல்கம் டு உசேன் ஆர்ட் கலாட்டா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக். இது ஸ்டிக் ரோலுன்னு சொல்லலாம், பைப் ரோலுன்னு சொல்லலாம். வாங்க தேவையான பொருட்களை பார்ப்போம். ஸ்ப்ரிங் ரோல் ஷீட், வைத்த உருளைக்கிழங்கு 1/2 கப், துருவின பன்னீர் 1/4 கப், பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை 3 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 பொடியாக நறுக்கியது, பச்சை பட்டாணி 2 டேபிள் ஸ்பூன். அடுத்தது மசாலா, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கு, மைதா 1 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் பொரிக்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் பச்சை பட்டாணியை போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறோங்க. இப்படி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பவுலில் வேக வைத்த உருளைக்கிழங்கு, துருவின பன்னீர், பொடியாக நறுக்கின வெங்காயம், அடுத்தது பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் அரைச்சி வச்ச பச்சை பட்டாணியை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வெட்டின பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ணதில் இப்போ நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அடுத்தது பைப்பிங் பேக்கில் இதை நம்ம வைக்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஃபில்லிங் வச்ச பைப்பிங் பேக்கில் நம்ம நுனியில் ஒரு சின்னதாக கட் பண்ணிக்கிடுவோம். ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டை நம்ம 4 குவார்ட்டராக கட் பண்ணுறோம். ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டில் 4 ஸ்கொயர்ஸ் இப்படி கிடைக்கும். இந்த ஒரு ஸ்கொயரில் தான் நம்ம ரோல் செய்ய போகிறோம். மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக் பேஸ்ட்டாக கரைச்சிக்கிறங்க. வெட்டி வச்ச ஸ்கொயரில் ஒரு சைடு அப்படியே நம்ம பைப்பிங் பேக்கில் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறலாம். இந்த ஃபில்லிங்கை அப்படி வச்சு நம்ம மெதுவாக அதை ரோல் பண்ணி ஓரத்தை மைதா பேஸ்ட்டால் ஒட்டிக்கிடலாம். மைதா பேஸ்ட்டால் நல்லா ஒட்டிட்டு இப்போது இந்த ரோலோட மேலேயும் கீழே இப்படி ஒரு திக்காக அப்ளை பண்ணிடுங்க. இப்படி எல்லா ரோல்ஸையும் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொரிக்க போகிறோம். எண்ணெயை நல்லா மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒரு சட்டிக்கு 4 போட்டு நல்லா பொரிச்சு எடுங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடனே எடுத்துருங்க. அழகான கிறிஸ்பான க்ரன்ச்சியான பைப் ரோல்ஸ் ரெடி. இது சாப்பிட ரொம்ப எம்மியாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப பிடிச்சிச்சு இந்த பைப் ரோல்ஸ். இதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள். உள்ள ஃபில்லிங்லாம் நல்லா வெந்து அழகாக இருந்துச்சு. டொமேட்டோ சாஸோடு சாப்பிட சொல்ல அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு. இந்த ஈவினிங் ஸ்நாக்கை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.